ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தி பிரிண்ட்ல ஒரு ஆர்டிகல் வெளியே இருக்கு. அந்த ஆர்டிகல் வந்து திமுக நடத்திய ஒரு இன்டர்னல் சர்வே பற்றி விரிவாக பேசுது. அந்த சர்வே எதுக்காகனா வரக்கூடிய எலெக்ஷன் மையமாக வச்சு அந்த சர்வே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. விஜய் தனியாக களம் கண்டா அவருடைய வாக்கு வங்கி என்ன, அவர் வந்து அந்த என்டி அலைன்ஸ்குள்ளே போனால் அவரோட வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரிவாக அதில் பேசுகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ட்ராஜடி கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகும் விஜயோட செல்வாக்கு குறையல அப்படிங்கிற விஷயத்த திமுகவுடைய சர்வே சொல்லுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் வித்தியாசமான விஷயங்கள் அதில் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது வந்து முதல்ல வந்து என்டிஏ அலையன்ஸ்குள்ளே விஜய் போவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. திமுக எடுத்து நடத்தின சர்வே, அது ஒரு ரகசிய சர்வே நினைக்கிறேன். அந்த சர்வேயோட ரிப்போர்ட் வந்து பிரிண்ட்டுக்கு கடைசி அவங்க வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் முக்கியமாக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா வந்து தவேக, அதிமுக, பாஜக 3 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சா கூட திமுக 50% வாக்கு வரையும் வாங்குவோம் அப்படின்றாங்க. இவங்க வந்து 35% வாக்கு தான் வாங்குவான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தவேக தனியாக நின்னா 23% ஓட்டு வாங்குன்றாங்க. 23%. ஓகே. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தவேகாவுக்கான செல்வாக்கு எதுவும் குறையலை அப்படின்றது முக்கியமான விஷயம். அது ஆக்சுவலாக கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தவேகாவோட அந்த ஓட் பேங்க் குறையலைன்றதுல வந்து எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்க ரசிகர்கள் ஓட்டு பத்திரமா அவர்கிட்ட இன்டாக்டாக இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது அவர்கிட்ட இன்டாக்டாக இருக்குது. பாதிக்கப்பட்டவங்கலாம் கூட விஜயை சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. இறந்து போனவங்க வீட்டிலலாம் கூட விஜயை சப்போர்ட் பண்ணி தான் இப்போ தீவிர ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர்களாக இருக்காங்க, விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த ஓட் பேங்க்கில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் அவருக்கு வந்து இந்த 23% மேலே இன்க்ரீஸ் பண்ணணும்னா நடுநிலையாளர்கள் ஓட்டு போடுறதா இருந்தாங்கல்ல, அவங்களுடைய வாக்குகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் அவர் கரூர் சம்பவத்தில் எப்படி நடந்துட்டார், இல்லை திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்தார், அவருக்கு போடலான்னு ஒரு ஐடியா இருந்தது. அந்த மாதிரி ஐடியாலாம் யோசித்தவங்கலாம் என்ன ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, போய் பார்க்காத இருக்காரு அப்படின்னு ஒரு அவருடைய செயல்பாடுகளை பற்றின விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ % நடுநிலையாளர்கள் ஓட்டு அவர் இழந்தாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவருடைய ஆட்கள் கரெக்டாக ஓட்டு போடுறாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 22% இருக்கலாம். அது இன்னும் கூட கொஞ்சம் நடுநிலையாளர்கள் கூட ஓட்டு போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த கருத்து கணிப்பு வந்து சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 1245 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது நல்ல சாம்பிள் தான் அது ஆக்சுவலாக எடுத்தது. ஸோ அதனால் அந்த சர்வே உண்மையிலேயே அந்த சர்வே அது மாதிரி எடுக்கப்பட்டிருந்தால் அது ஓரளவுக்கு உண்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சர்வேவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதே சமயம் வந்து தவேக வந்து போகுமா, பாஜக அணிக்கு போகுமான்னா, அதாவது பாஜக அதிமுக அணிக்கு போகுமான்னா நிச்சயமாக வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து. போனால் வந்து அது என்ன ஆகும்னா விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். ஆக்சுவலாக வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன, ஆக்சுவலாக பாஜக என்னுடைய கொள்கை எதிரி சொல்கிறாரு. பாஜக வந்து எத்தனை வேஷம் போட்டு கொண்டு தான் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு சொல்கிறாரு. பாஜகன்றது தாமரை இலை மாதிரி, அது தமிழ்நாட்டு மக்கள் மனசில் ஒட்டாது. எப்படி தாமரை இலை தண்ணீரில் ஒட்டாதோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மனசில் பாஜக ஒட்டாதுன்றாரு. அப்புறம் மத்திய அரசோட எல்லா கொள்கைகளுக்கு எதிர்க்கிறார், பெரும்பாலான கொள்கைகள் எதிர்க்கிறார். புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறாரு, வக்ஃப் போர்டு பில்லை எதிர்க்கிறாரு, பல விஷயங்கள் அவர் எதிர்க்கிறார். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் தாண்டி வந்து அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறத பொருந்தா கூட்டணின்னு சொல்கிறாரு. திமுக மறைமுக கூட்டணி வச்சிருக்கு பாஜகவோட சொல்கிறாரு. ஸோ பாஜக பாசிச பாஜகன்னு ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்கிறார், பல தடவை சொல்கிறாரு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவருடைய வார்த்தைகள்லேருந்து பார்க்கும்போது, இதுவரையும் அவர் சொன்ன வார்த்தைகள்லேருந்து பார்க்கும்போது பாஜகவை பற்றி ஒரு கிளியரான ஒரு வியூ அவர் வச்சிருக்காரு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. அப்போ இதை தாண்டி பாலிடிக்ஸில் வந்து ஒரு கூட்டணியில் வெற்றி பெறணும் ஒரு எண்ணத்தில் அவர் இருக்காரா, இருந்தால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஏன் போகக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. தேர்தலில் வெற்றி தானே முக்கியம் அப்படின்ட்டு. தேர்தலில் வெற்றி தான் முக்கியம். ஆனால் வந்து அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து எதை சொல்லி நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறீங்களோ அதை முதல் எலெக்ஷன்லேயே நீங்கள் மீறினீங்கன்னா அது வந்து உங்களை பற்றின மதிப்பீட்டை வந்து குறைக்கும் மக்கள்கிட்ட. குறிப்பாக உங்கள் ரசிகர்கள்ட்ட குறைக்குமோ குறைக்காத தெரியாது. உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிருந்தவங்கள்ட்ட நடுநிலை மக்கள்கிட்ட அது குறைக்கும் அது ஆக்சுவலாக. அதனால் வந்து எடுத்த உடனே இப்போ விஜயகாந்த் கூட 2006, 2009 2 தேர்தல் பார்த்துட்டு, ஒரு சட்டசபை ஒரு பார்லிமெண்ட் பார்த்துட்டு தனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச போது தான் கூட்டணிக்கு போகிறார். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே வந்து முதல் எலெக்ஷன்லேயே நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்கன்னா அது வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரசியல் நேர்மை கூட உங்ககிட்ட இல்லைன்ற அந்த மாதிரியான பார்வையை தான் உங்கள் மேலே வரும். அதனால் வந்து அது உங்களுக்கு உங்கள் மதிப்பீட்டை குறைக்கும், உங்கள் மேலே இருக்கிற மதிப்பீட்டை அது குறைக்கும். ஆனால் பாஜக வந்து இப்போ ஒரு வலை போடுறாங்க. அவங்க இந்த சிபிஐ என்கொயரியெல்லாம் கரூரில் வந்த பிறகு அதை வச்சுட்டு ஏதாவது விஜயை இழுக்கலாமா? அவங்களுக்கு என்னென்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்னென்னா, அவங்க 2 பேர் மட்டும் தனியாக வந்து எலெக்ஷன் சந்திச்சா வின் பண்ண முடியாதுன்னு தெரியுது. ரெண்டாவது, பாஜக அதிமுகவோட இருக்கிறதுனால, பாஜகவும் இருக்கிறதுனால எந்த கட்சியும் அங்கே போவானா, கூட்டணிக்கு போவானான்னு ஒரு டவுட்டாக இருக்குது.
அதனால் இந்த சிபிஐ வச்சுட்டு ஏதாவது இழுக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதாவது வழக்கில் அவர் இழுக்கிறது, அது மாதிரி போன்ற விஷயங்களில் அவர் என்கொயரி பண்ணி அதை விடுறது, அது இதெல்லாம் வந்து அவர் வரதை பொறுத்து இருக்குது. அவர் கூட்டணியில் வந்து கடைசியில் சிபிஐ ஒரு அறிக்கை சதி நடந்தது அப்படின்ற மாதிரி அறிக்கை கொடுக்குற மாதிரி ஏதோ இருக்குது வச்சுக்கோங்களேன், அது திமுக கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் உண்டாக்கும். ஸோ சிபிஐ எப்படி ஆக்ட் பண்ண போகுதுன்னு தெரியாது. சிபிஐ வந்து அது ஒரு கூண்டு கிளி. சிபிஐ வந்து ஒரு கூண்டு கிளின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. சிபிஐ வந்து வானத்துலேருந்து குதிக்கலன்னு ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க. அதாவது அதனால் அந்த பாயிண்ட் இருக்கும்போது சிபிஐ மேலே நம்பகத்தன்மை போயிடுச்சு. அது வந்து ஒரு அரசியல் ரீதியாக அது பயன்படுத்தப்படுகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த பாஜக வந்து இந்த கூட்டணிக்கு வந்து தாவேகா இழுக்கிற விஷயம் இருக்குல்ல, அது மட்டும் நடந்துடுத்து வச்சுக்கோங்களேன். நடந்துடுத்துனா தமிழ்நாட்டில் வந்து பாஜக அணி பாஜக எதிர்ப்பணி நின்று வந்துடும். இப்போ பாஜக எதிர்ப்பணி திமுக தலைமையில் இருக்கும். திமுக தலைமையில் பாஜக தாவேகா அதிமுக வந்துடுத்து வச்சுக்கோங்க கூட்டணி. அது வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. வந்துடுத்துனே வச்சுக்கலாம். பாலிடிக்ஸில் என்ன வேணால் நடக்கும்ன்ற ஆங்கிளில் வச்சுருந்தா கூட அப்போது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருக்கிற எதிர்ப்பு உணர்வு இருக்குது இல்லையா, அது ஃபண்ட்ஸ் கொடுக்காது இருக்கிறது, அதிகாரத்தை பிடுங்கிறது, நிறைய விஷயங்கள் மொழியை திணிக்கிறது போன்ற பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த வகையில் துரோகம் இழைக்கிறாங்களோ, என்னென்ன விஷயங்களில் ஸ்டாலின் வந்து களமாடிட்டு இருக்காரோ பாஜக எடுத்து, அந்த விஷயங்கள்லாம் பாஜகவுக்கு எதிரான விஷயங்கள் தான். அப்போ அது மக்கள்கிட்ட பேசப்படும் போது போட்டின்றது வந்து பாஜக அணின்னு தான் பேச முடியும் தவிர அதிமுக அணின்னு பேசப்படாது. இங்கே திமுக அப்படி தான் நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அதை பாஜக அணின்னு தான் செட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஓட் பேங்க்கில் வந்து நீங்கள் ஓட்டு வாங்க முடியும். ஏன்னா திமுக அணி வந்து பாஜகவுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டது, பாஜக எதிர்ப்பில் கட்டமைக்கப்பட்டது. அது அதிமுக வந்து பைபோலரில் இன்னொரு கட்சியாக இருந்தால் கூட இங்கே பொதுவாகவே தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் வந்து 71லேருந்து பாஜக எதிர்ப்பு பாலிடிக்ஸாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு பாலிசியாக இருக்கிறதுனால அதை முக்கியமான ஒரு விஷயமா வச்சு திமுக களமாடி இருக்கிறத பார்க்குறோம். அப்போது அந்த கூட்டணி தாவேகா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுன்னா அது பாஜக கூட்டணி என்று அழைக்கப்படும். அப்போ திமுக வந்து பாஜக எதிர்ப்பு அணி. அதில் வந்து இப்போ இருக்கிற கட்சிகள் எல்லாமே இருக்கும். கமல் கூட இருப்பார், எல்லாம் இருப்பாங்க. அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வைப்ரண்ட்டாக ஒற்றுமை, கருத்து வேறுபாடெல்லாம் மறந்து ஒற்றுமை ஆகிடும். எப்படி இந்த பாஜக அணியை தோக்கடிக்கணும், தாவேகா உட்பட்ட பாஜக அணியை தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்க அவங்க. ஆக்சுவலாக அதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க. விஜய்க்கு என்ன பிரச்சனை வரும்னா எடுத்த உடனே ஒரு 13-14% ஓட்டு பாஜக அணிக்கு கிடைக்காது. ஏன்னா அது பாஜக இருக்கிறதுனால கிடைக்காது. அது நேர வழக்கப்படி கடந்த தேர்தலில் எப்படி போச்சோ அதே மாதிரி திமுக அணிக்கு தான் போகும். அதுக்கு மேலே ஒரு 20% ஓட்டை வந்து 25% ஓட்டை திமுக வாங்குறது ரொம்ப ஈஸி. அதோட சொந்த ஓட்டு இருக்குது, கூட்டணி கட்சிகள் ஓட்டு இருக்குது. ஸோ 25 ஒரு 15 குறைந்தபட்சம் 40% ஓட்டு உறுதி. அதுக்கு மேலே திமுகவுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால பெனிஃபிட் ஆன நடுநிலை மக்கள் யாராவது ஓட்டு போட்டாங்கன்னா அது இன்னொரு 5% ஓட்டு சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கருத்து கணிப்பில் வந்து 50% கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து திமுக வந்து இந்த மாதிரி கூட்டணி அமையும் போது தாவேகா பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பக்கமும் ஒரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி அமையும் போது இருக்கும்போது திமுக அணி வந்து குறைந்தபட்சம் 45% ஓட்டு வாங்கும்னு நான் நினைக்கிறேன். அது போட்டிருக்காங்க 50% கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்குது. பட் வின் பண்ணுற அளவுக்கு வாங்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த அணி பாஜக தாவேகா அதிமுக அணி ஒரு 35% கொஞ்சம் 38-30% கூட போகலாம். ஒரு 6-7% ரெண்டு அணிக்கும் ஒரு கேப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம விஜயும் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அவருக்கு அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, பாஜகவுக்கும் இப்போ அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஓட் பேங்க் இருக்குது, ஒரு 8% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த ஓட் பேங்க்லாம் சேரும் பொழுது அது பாஜக எதிர்ப்புனால தான் திமுக அணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மைனாரிட்டி கம்ப்ளீட்டாக இப்போ சமீப காலமாக கிறிஸ்டியன்ஸ்லாம் கொஞ்சம் பேர் அப்படி இப்படி விஜய் சைடு ஊசலாடிட்டு இருக்காங்க. அவங்களாம் கூட திருப்பி திமுக ஆதரவாக வந்துடுவாங்க. ஆக்சுவலாக இவர் விஜய் பாஜகவுக்கு போனார். அப்போது விஜய் கையில் தான் அந்த விஷயம் இருக்குது. அவர் தான் முடிவு எடுக்கணும். பாஜக கையில் போனால் நமக்கு என்ன எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த தேர்தலில் எப்படி இருக்குது, நம்ம வெற்றி பெற முடியுமா, இங்கே போனதுனால நமக்கு எதிர்காலம் எப்படி பாதிக்கும், அதெல்லாம் அவர் தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அதே சமயம் அதிமுகவும் பாஜகவும் மட்டும் கூட்டணியில் இருக்குது, பாஜக இல்லை வச்சுக்கோங்க, அது உண்டாக்குற இம்பேக்ட் வேறு. ஓகே, அது உண்மையிலேயே ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அது ஒரு தனி பாஜக இல்லாத அதிமுக. அதை பற்றி இந்த சர்வே பேசல, அதை பற்றி பேசல. ஆனால் சார் வந்து இந்த சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா சில டவுட்ஃபுல்லாகவே இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில விஷயங்கள் நான் சரவசம் அப்படி தான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு என்னன்னா, இப்போ விஜய் வந்து என்டிஏ அலையன்ஸுக்கு போயிடுவார்னு சொல்லப்படும் பொழுது அவர் இந்த அலையன்ஸுக்கு போயிட்டாருன்னா உண்மையிலே வந்து அது வந்து ஒரு பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அதாவது டஃப் வந்து ஃபைட் வந்து இப்போ திமுக இருக்க எஜ்ஜு நாளைக்கு இல்லாமல் போயிடும். 4 முனை போட்டியாக இருக்கிறவனே திமுக ஒரு எஜ்ஜு. சப்போஸ் அது 3 முனையாக மாறும் பொழுது அப்போ வந்து திமுக ஒரு எஜ்ஜுங்கிறது குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து விஜய் தனியாக நிற்க வைக்கணும், அதை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரியான சர்வே எடுக்கப்பட்டதா இப்படி ஒரு பார்வை இதில் பார்க்கப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த சர்வேக்கள் அந்த மாதிரி பார்வை இருக்கான்னு தெரியாது. விஜய் தனியாக என்ன கேட்டால் பாஜகலேயே 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு. விஜயை நம்ம சேர்த்துக்க வேண்டாம், விஜயை தனியாகவே நிற்க வைக்கலாம். ஸோ தட் வந்து திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை வந்து குறைப்பாரு. ஒரு 6-7% குறைச்சாருன்னா அதுவே வந்து நமக்கு பெரிய விஷயம். நம்ம வந்து அதிமுகவோட சேர்ந்து தேமுதிக
பாமக போன்ற அணிகளை ட்ரை பண்ணி அதை கூப்பிட்டு நம்ம ஒரு அணி அமைச்சு அவரை தனியாகவே நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை தனியாக நிற்க வைக்கிறதுல என்ன பிரச்சனைனா, திமுக எதிர்ப்பு ஓட்டுகளையும் கொஞ்சம் எடுப்பார் அவர். யார்? விஜய் எடுத்து முடியாது. அது அதிமுக அணிக்கு போக வேண்டிய ஓட்டு. அப்போ அதிமுகலையும் ஒரு ஓட்டை விழும். அது அதிமுகலையும் ஒரு ஓட்டை விழும். அந்த ஓட்டை விழுந்துட்டுனா அப்புறம் திமுகவை நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க? திமுக ஓட்டை எப்படி நீங்கள் அதை மீறி எப்படி நீங்கள் வின் பண்ண முடியும்? திமுகவுக்கு மைனாரிட்டி ஓட்டுகள் கொஞ்சம் குறையும். விஜய் வந்து தனியாக நின்னார்னா விஜய்க்கு போகும். இல்லை சார், எனக்கு அதிலே டவுட் இருக்குது சார். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து நான் தனித்து களம் காட்டுறேன்னு சொல்லிட்டே தான் வந்தார். அவரை நோக்கி யாருமே போல. பாஜகவோட அதிமுக கூட்டணிக்கு போனதுனால எஸ்டிபிஐ கூட வெளியே வந்துட்டாங்க. மற்ற சிறுபான்மை அமைப்புகள் ஃபுல்லாகவே திமுக கூட்டணியில் இருக்காங்க. எஸ்டிபிஐ தவிர மற்ற எல்லாம் அவங்களோட தான் இருக்காங்க. எஸ்டிபிஐ மட்டும் தான் அதிமுக இருந்தாங்க. இப்போ அவங்களே வெளியே வந்துட்டாங்க. தேமுதிகவும் அதிமுக வெளியே வந்துட்டாங்களே. தேமுதிகவும் சிறுபான்மையினர் கட்சி சொல்கிறேன். சிறுபான்மையினர் கட்சி சிறுபான்மையினர் கட்சியை வந்து எஸ்டிபிஐ மட்டும் அவங்க கூட இருந்தாங்க. இப்போ அவங்களே வெளியே வந்துட்டாங்க. ஆனால் வெளியில் வந்து விஜய் வந்து நான் வந்து ஒரு மாற்று சக்தி, நான் வந்து பாஜக ஒரு மாற்று, திமுக மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஏன் வந்து சிறுபான்மை யாரும் விஜய் நம்பவே மாட்டேங்கிறாங்க? இப்போ கூட நம்பி அவரோட யாரும் கூட்டணி போயிருக்கலாம். அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறாரு, பல விஷயம் ஆஃபர்லாம் பண்ணுறாரு. அந்த ஆஃபர்லாம் எடுத்துக்கிட்டு கூட ஏன் இந்த சிறுபான்மை விஜய் மேலே வந்து ஒரு இன்னும் முழு நம்பிக்கை விழலை. ஆக்சுவலாக வந்து அவர் இன்னும் ஒரு பாஜகவுடைய பி டீமாக இருப்பாரோன்னு சிறுபான்மையோருக்கு ஒரு டவுட் இருக்குது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் சில பேர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஜோசப் விஜய்ன்ற பேரில் வச்சு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து முஸ்லீம்கள் பெரும்பாலும் திமுக சைடில் தான் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸும் ஒரு பெரும்பாலும் திமுக சைடில் தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் அப்படி வந்து விஜய் சைடில் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் மைனாரிட்டி பக்கத்தில் வந்து விஜய் பற்றின ஒரு பார்வை வந்து அவர் பிஜேபியோட ஆளாக இருப்பாரோ, திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக இவர் வந்து பிஜேபி நிற்க வச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் அதனால தான் அவர் பிஜேபி எதிர்ப்பை வந்து கையில் எடுக்கிறார். விஜய் வந்து பிஜேபி எதிர்ப்பை தீவிரமாக கையில் எடுக்கிறதுக்கு காரணம் தான் வந்து எந்த விதத்திலையும் பிஜேபியோட பி டீம் கிடையாது. அப்போது மைனாரிட்டிகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கணும் தான் அவர் பிஜேபி எதிர்ப்பை எடுக்கிறார். பாஜகலாம் அவர் பேசுகிறார். ஆனாலும் இருந்தாலும் அந்த நம்பிக்கை அந்த ஒரு பார்வை இருக்குது. மைனாரிட்டி மக்கள் மத்தியில் அவர் ஒரு பி டீமாக இருப்பார்னு ஒரு பார்வை இருக்குது. அப்போது இப்போ சப்போஸ் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அவர் போயிட்டார் வச்சுக்கோங்க, அவருக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறது, அவர் நினச்சா தனி ஃப்ளைட்டில் போகிறது வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ அவருக்கு கோர்ட்டில் சிபிஐ அவர் கோர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஆதரவான ஒரு தீர்ப்புலாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பொதுவாக பார்வையில் என்ன சொல்கிறதுனா, இவருக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் எங்கேயோ இருக்குது போல இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தோணுது ஆக்சுவலாக. ஸோ இவர் சப்போஸ் பாஜக அதிமுக அணிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அவங்க கன்ஃபார்ம் ஆகிடாது இவர் வந்து பி டீமாக தான் இருக்கார் போல் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடும். அது கன்ஃபார்ம் ஆனால் அவர் வந்து ஓட்டு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 3 பேர் ஒன்று சேர்ந்தா, அதிமுக பாஜக தாவேகா ஒன்று சேர்ந்தா திமுக 50% வரையும் தொடுன்னு அந்த சர்வே சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா மைனாரிட்டி ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிடுது. சார், நீங்கள் டவுட் என்னென்னா, இப்போ இந்த சர்வேல வந்து என்னென்னா இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா, தாவேகா பாஜக அதிமுக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா திமுக வாக்கு வங்கி 50% போகும் அப்படிங்கிறாங்க. திமுக அலைன்ஸுக்கு வந்து 50%ங்கிற ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மக்களவை எலெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களவை எலெக்ஷனுக்குனால கிட்டத்தட்ட 50 கிட்ட வந்தது. ஆனால் மக்கள் வந்து மக்களவை தேர்தலில் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்காக மக்கள் ரொம்ப வேகமாக வந்து அந்த அலைன்ஸை தேர்ந்தெடுத்து வாக்களிச்சாங்க. ஆனால் இந்த முறை திமுக அலைன்ஸை மக்கள் வந்து 2024 பார்த்த மாதிரியோ அல்லது 2019 பார்த்த மாதிரி இப்போ பார்ப்பாங்களா? டவுட் இருக்குது. ஏன்னா இடையில நடந்த 2021 இந்த அலைன்ஸ்க்கு வந்து 37% தான் வாக்கு வங்கி கொடுத்தாங்க மக்கள். அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த முறை வந்து அது எப்படி 50 அதுக்கான வாய்ப்பு இருக்கு? நீங்கள் வந்து 2021 பார்த்தீங்கன்னா இந்த அணி வந்து 75 இடங்கள் தான் வாங்கிது. அதிமுக பாஜக பாமக அணி வந்து 75 இடங்கள் தான் வாங்கிது. ஆனால் திமுக அணி வந்து 157 இடங்கள் வாங்கிது. டபுள் வாங்கிது ஆக்சுவலாக. சார், அது வந்து அவங்க 10 வருஷம் ஆன்டி கம்யூனிஸ்ட்க்கு அப்புறம் அவ்வளோ பெறாங்க. அதான் நானும் சொல்கிறேன், இவங்க வந்து நெருக்கி அடிச்சு கூட வரல. 75 இடங்கள் தான் வாங்கினாங்க. அவங்க திமுக அணி வந்து 157 இடங்கள் வாங்கினாங்க. அதான். ஆனால் வாக்கு கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க. ஆனால் 3% வாக்கு வித்தியாசம். வாக்கு வித்தியாசம் 3%. நான் இல்லைன்னு சொல்ல வரேன். வாக்கு வித்தியாசம் 3% தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, சில கூட்டணிகள் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக இப்போ தாவேகா வந்து தனியாகவே நின்று தன்னுடைய தனித்தன்மையை மெயின்டைன் பண்ணணும்னு எதிர்பார்க்குற ஒரு நடுநிலை வாக்காளர் இவர் போய் பாஜகவில் சேர்ந்தாரா அவரோட கண்ணோட்டம் மாறுது. மைனாரிட்டி கண்ணோட்டம் மாறுது. நடுநிலை வாக்காளர் கண்ணோட்டம் மாறும்பொழுது தான் அந்த ஓட்டு நேரம் திமுகவுக்கு போகுது. அது அங்கே போகுது. இவரால் வந்து திமுக ஓட்டை பிரிக்க முடியாது. பிஜேபியோடு சேர்ந்துட்டாருன்னா இவரால் திமுக ஓட்டை பிரிக்க முடியாது. பாஜக அப்போ களமே வந்து என்ன ஆகும்னா பாஜக ஆதரவு பாஜக எதிர்ப்புன்னு மாறிடும். கிளியராக அது அதிமுக அணின்னு கூட பேசப்படாது. அது பாஜக அணின்னு தான் பேசப்படும். அப்போ பாஜகவுக்கு ஆதரவு எதிர்ப்பு வரும்போது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை கண்டிப்பாக இருக்குது. அதுதான் திமுகவோட கடந்த கால வெற்றிகளுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அந்த இது உங்களுக்கு இன்னும் யூஸ் ஆகும். கரெக்டாக. அப்போ வந்து விஜயும் மக்கள் நம்பிக்கை இழப்பார். பாஜகவோட சேரும்போது என்னன்னா முதல் எலெக்ஷன்லேயே இவ்வளோலாம் பேசிட்டு இப்போ போய் பாஜகவோட சேர்றாருன்னு நம்பிக்கை இழப்பார். அவரோட ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் அடிபடும் ஆக்சுவலாக. அதனால் விஜய் வந்து இதில் ரொம்ப யோசிச்சு தான் முடிவு எடுக்க அவசியம். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. யாருக்கு?
பாஜகவுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதிமுகவுக்கு ஆசை இருக்குது, எப்படியாவது விஜயை மடக்கி போட்டுடலான்ட்டு. அதே சமயம் பாஜகவில் ஆர்எஸ்எஸ் குரூப் என்ன நினைக்குது, இவர் தனியாகவே நிற்க வச்சா திமுகவிட்ட பிரிப்பாருன்னு அப்படியே நினைக்கிறாங்க. பிரிக்கிறாரு. ஆனால் வந்து வெற்றி பெறணும் எல்லாரும் வாக்கு ஒன்று சேரணும்ல சார். அந்த ஒன்று சேர்ந்தா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கன்சாலிடேட் பண்ணும்போது உங்களுக்கு எதிரான இன்னொரு விஷயம் இன்னொரு இடத்துல கன்சாலிடேட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் கவுண்டர் ஓட்டெல்லாம் அதிமுக வாங்குதுன்னா அருந்ததியர் ஓட்டெல்லாம் திமுக வாங்கி போகிறான்ல. வன்னியர் ஓட்டெல்லாம் வந்து வன்னியர் ஓட்டில் பெரும்பான்மை பாமக வாங்குது, இல்லை அந்த கூட்டணி வாங்குதுன்னா வன்னியர் அல்லாத ஓட்டை திமுக கன்சாலிடேட் பண்ணுறாங்கல்ல, தலித் ஓட்டு உட்பட. ஸோ ஒரு கன்சாலிடேஷன் இன்னொரு கன்சாலிடேஷனுக்கு வழிவகுக்கும். நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை கன்சாலிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு எதிரான ஒரு கம்யூனிட்டியை இன்னொரு பார்ட்டி கன்சாலிடேட் பண்ணும். அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நீங்கள் வந்து பாஜகவோட சேரும்போது என்ன ஆகுன்னா வந்து மைனாரிட்டி ஓட்டை நீங்கள் இழப்பீங்க. அப்போ அந்த 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 குரூப் அப்படியே நேர திமுக சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக சைடில் வந்து இப்போ இருக்கிற கருத்து வேறுபாடெல்லாம் போயிட்டு அது இன்னும் வைப்ரண்ட்டாக இன்னும் ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகும். அது ஆக்சுவலாக ஏன்னா இந்த அணியை வந்து தோக்கடிக்கணும், பாஜக அணியை தோக்கடிக்கணும்னு எமர்ஜ் ஆகும். அப்படி எமர்ஜ் ஆகும்போது இந்த போட்டி பலமாக இருக்கும்போது திமுகவுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அதோடைய நல்ல இது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் பயனானவங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டாலே கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ திமுக அரசோட பிரச்சனைகள் என்னன்னா அதுக்கு எதிரான ஒரு பெரிய மனப்பான்மை இங்கே இருக்குது அப்படின்றாங்களே, ஒரு பெரிய ஆன்டி இன்குபன்சி இருக்காங்கல்ல. ஆக்சுவலாக திமுகவுக்கு ஆன்டி இன்குபன்சி இருக்கானா இருக்குது, எனக்கு கேட்டால் இருக்குது. ஆனால் ப்ரோ இன்குபன்சி இருக்கானா இருக்குது. அதாவது திமுகவுடைய கவர்னன்ஸ் நல்லா இருக்குது, நிர்வாகம் நல்லா இருக்குது. அதுக்கு என்ன பிரச்சனை கொடுக்குதுன்னா அதுக்கு வெளியில் நடக்கிற பல சம்பவங்கள், உதாரணமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்கள் பாதுகாப்பு, கள்ளச்சாராய மரணங்கள், கள்ளக்குறிச்சி, போதை மருந்து நடமாட்டம் மறையுது, அப்புறம் சிவகங்கை காவல் மரணம் போன்ற விஷயங்கள், இப்போது கரூர் சம்பவம் போன்ற விஷயங்கள், ஆம்ஸ்டாங் மரணம் போன்ற விஷயங்கள், ஆம்ஸ்டாங் கொலை போன்ற விஷயங்கள், திமுக மந்திரிகள் ஊழல் சம்பந்தப்பட்ட செந்தில் பாலாஜி போன்ற அவங்களுடைய விஷயங்கள், அதே மாதிரி திமுக அமைச்சர்கள் பேசுகிற பேச்சுக்கள் போன்ற விஷயம், கான்ட்ரவர்சி, இது மாதிரி வர விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தான் திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்குவன்சியை பேசப்படுற ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய கவர்னன்ஸ் இருக்குல்ல, நிர்வாகம் இருக்குல்ல, அது செஞ்சிருக்கிற வேலை நிறையா. இப்போ 11.19% growth rate எப்படி வருது ஆக்சுவலாக இந்தியாவிலேயே? அது வந்து அக்காமடேட்டர் மொத்தமாக சேர்த்து தான் வந்து அதை பெற முடியும். இந்த பர்டிகுலர் இந்த 5 வருஷத்துல மட்டும் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பொருளாதார ஆய்வாளர் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அது ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட்னு சொல்கிறீங்க, ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட்னு சொல்கிறீங்க. நான் வந்து இல்லைன்னு ஒத்துக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி 6-7 நான் தாண்டாதது இப்போ 11 வந்துருக்குன்றது எப்படி ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்டாக இருக்க முடியும்? அது கடந்த 5 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்களுக்கு அதில் ஒரு பங்கு இருக்கு இல்லையா? தமிழ்நாடு இன்னைக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் நம்பர் 1 இருக்குது. தமிழ்நாட்டில் தான் வந்து விமன் அதிகமாக வேலை செய்கிறாங்கன்னு இருக்குது. தமிழ்நாட்டில் தான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹையர் எஜுகேஷன் அந்த ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோ வந்து தமிழ்நாட்டில் தான் இங்கே அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. பல விதங்கள் அவங்க வந்து சொல்கிறாங்க. 10 லட்சம் கோடி FDI கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் விட இந்த growth ரேட்லாம் விட உங்களுக்கு 1.25 கோடி மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே சார், இலவச பஸ் பயணம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் அவங்கள வந்து ரொம்ப பாடுபடுத்துது அதிமுக. அந்த ஸ்கீம்ஸ்னால பயனடைஞ்ச மக்கள் எல்லாருமே திமுக தான் வாக்களிப்பாங்க அப்படின்றதையும் நம்ப முடியாது. அதுலேயும் வந்து மக்கள் வந்து அதில் எல்லாருமே வாக்களிக்க வேண்டாம். ஆமாம், அது 30% வாக்களிச்சா போகிறோம். எல்லாருமே வாக்களிக்க வேண்டாம். இப்போது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் போடுறாங்க, 17 லட்சம் பேருக்கு போடுறாங்க வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இப்போ 22 லட்சம் பேருக்கு போடுறாங்க வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு எல்லா ஓட்டும் எதிர்பார்க்க வேண்டாம். அதில் ஒரு 8 லட்சம் 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டாலே போகிறோம். 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட வேண்டாம், 80 லட்சம் பேர் ஓட்டு போட்டால் போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வருது ஆக்சுவலாக. அதெல்லாம் நடுநிலை மக்கள், ஓட்டு போடாதவங்க, திமுகவுக்கு அவங்க ஓட்டு. ஸோ இது வந்து கூடுதலாக வந்து அடிஷனலாக ஓட்டுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் திமுகவுக்கு இருக்குது. அந்த நடுநிலை மக்கள் அல்லது அதெல்லாம் பயன்படுற மக்கள் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆன்டி இன்கும்பன்சி இவங்க சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் சொன்ன விஷயங்கள் தான். பெரும்பாலும் வந்து அந்த கவர்னன்ஸ்க்கு வெளியில், நிர்வாகத்துக்கு வெளியில் நடக்கிற விஷயங்கள். நிர்வாகன்ற முறையில் வந்து ஸ்டாலின் மேலே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது, இதுவரையும் கிடையாது. ஸ்டாலினுக்கு ஈக்குவலான தலைவர் இங்கே யாராவது இருக்காரா? இதுவரையும் இல்லை. கரெக்டாக எமர்ஜ் ஆகலை, இதுவரையும் யாரும் எமர்ஜ் ஆகலை. பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க, பட் ஸ்டாலினுக்கு ஈக்குவலான ஒரு 3 தேர்தலை பற்றியே பார்த்த தலைவர்கள் யாருமே கிடையாது. ஸோ அந்த இமேஜை அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. அவருக்கு எதிரான விஷயங்கள் இவங்க நிறைய எடுக்கிறாங்க கையில். இப்போது கரூர் விஷயத்தெல்லாம் ப்ளோ பண்ணுறாங்க, அதை நிர்வாகத்தோட போலீஸோட இன்எஃபிஷியன்சியெல்லாம் சொல்கிறாங்க. பட் பாயிண்ட் என்னென்னா வந்து அவரை பொறுத்த மட்டும் அந்த கவர்னன்ஸை நல்லா நடத்திட்டு போகிறார். அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது. அவர் வந்து பல நல்வாழ்வு திட்டங்களை கொண்டாந்துட்டார். ஈச் இண்டிவிஜுவல்ஸ் பெனிஃபிட் ஆனவங்க கொஞ்சம் ஓட்டு போட்டால் போகிறோம். ஸோ அதனால் அவருக்கு கூட்டணி கட்சிகள் பலமாக அவர் கூட இருக்குது. கூட கமலஹாசன் போன்றவர்கள்லாம் சேர்ந்துருக்காங்க, ஒரு பிரச்சார பலத்துக்காக சேர்ந்துருக்காங்க. இதை விஷயத்தை வந்து அவர் வந்து நீங்கள் இந்த சர்வேல சொன்ன மாதிரியான ஒரு 50% ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இல்லை சார், என்னோட டவுட் என்னன்னா வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 2021 10 வருஷம் ஆன்டி கம்யூனிஸ்டுக்கும் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த பாஜக கூட வச்சுக்கிட்டே வந்து அவர் வந்து 75 சீட்ஸ் வாங்கினதுங்கிறது பெரிய விஷயம். அந்த அலைன்ஸுக்கு வந்து அவ்வளோங்கிறது பெரிய விஷயம். ஆனால் 10 வருஷம் ஆன்டி கம்யூனிஸ்டுக்கு பிறகு
எதிரணியில் அவங்க பாஜக இருக்காங்க, அப்போவும் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு. அவங்கள காமிச்சா கூட இவங்களால வந்து 157 தான் வாங்க முடிஞ்சது. வெற்றி வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட 3% தான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த முறை மக்களவையில் இப்போ மக்கள் வாக்களித்த மாதிரி இப்போ வந்து திமுக அலைன்ஸ்க்கு மக்கள் வாக்களிப்பாங்களா? இன்னும் சட்டமன்ற தேர்தலில் வந்து மக்கள் வேறு மாதிரி பார்த்துருக்காங்க. இடையில 2019 24 மக்கள் பார்த்த பார்வை வேறு, அதுக்கு இடையில நடந்த 21 மக்கள் பார்த்த பார்வை வேறு. அப்போ அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் அதை கருதி பார்ப்பாங்க இந்த எலெக்ஷனை. இப்போ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் அந்த 3% விஷயத்தை விஜய் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரா? ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்ச அந்த 3% வாக்கு வித்தியாசத்தை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து 23% சொல்கிறாங்க. இப்போ 23% வந்து அவர் நிச்சயமாக வந்து திமுக வாக்கு எடுப்பாருங்க. தனியார் நின்னா மைனாரிட்டி வாக்குல ஒரு 6-7% அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்புறம் அவருடைய ரசிகர்கள் ஒரு 10% வாக்கு இருக்கு. அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு வாக்குகள் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தான் 23% அவருக்கு வருது. பட் ஆனால் அதிமுக பொறுத்த மட்டும் அது திமுக வெற்றி தடுத்துறாதான் கேட்குறேன். அந்த 23% ஆனது திமுக வெற்றி வாய்ப்பு தடுத்துறாது. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தொங்கு சட்டமன்றம் 3வது இடத்துக்கு போயிடும் அதிமுக. ஓகே, அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும். அதிமுக 3வது இடத்துக்கு போகும். ஆனால் திமுக வந்து அப்போ 33% வாங்கும். குறைஞ்சபட்சம் 33% வாங்கி வின் பண்ணுது. ஆக்சுவலா அதிமுக இவங்க 23னா அது 18க்கு போயிடும், 17-18க்கு போயிடும். அப்போ அதிமுக 33லேருந்து 35% வரையும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டில் அவங்க கூட்டணி தான் மேலே இருக்கும். அது வந்து திமுக தனியாக வாங்குதா கூட்டணியோட வாங்குதான்றதான் பிரச்சனை ஆக்சுவலாக இந்த சீட் வைஸ் பார்க்கும்போது. ஆனால் அப்பவும் அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. தனியாக வருவாங்களா கூட்டணியோட வருவாங்களா சொல்ல முடியாது. தனித்தனியாக நிற்கும்போது ஒரு அப்போவும் வந்து திமுக ஓட்டை வந்து ரொம்ப ஹெவியாக பிரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க விஜய். அப்போது அதிமுக தாவேகா 2 பேருமே வந்து திமுக எதிர்ப்போட்டுகளை சரிசமாக பிரிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ திமுக அந்த கேப்பில் வந்து அதோட ஓட்டுக்களை வாங்கி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் எவ்வளவு தனியாக நின்னா எவ்வளோ ஓட்டுக்களை தாவேகா பிரிக்கும். அதே மாதிரி திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை நம்ம குறைஞ்சபட்சம் 4% 5% பிரிப்பாக நினைக்கிறோம். இல்லை அது 6-7% போச்சு வச்சுக்கோங்க. அப்போ திமுகவுக்கு ஓட்டு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ். அதாவது இது அவ்வளோ பாசிட்டிவாகவே இருக்கு. ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் உருவாக்குன வாய்ப்புகள் கூட இதில் இருக்கலாமே அப்படின்ற அதான் நான் சொல்கிறேன். அந்த பாயிண்ட் தான் வரேன். 35% ஓட்டு வாங்குவாங்க. அதில் திமுக தனியாக அதில் எவ்வளோ வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பாஜக அதிமுக மட்டுமே போது வச்சுக்கோங்க. தாவேக்காவும் அதில் சேருது, 3 பேர் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது கிளியர் கட்டாக வந்து பிஜேபி ஆன்டி பிஜேபி லைனில் வந்து ஒர்க் ஆகும். அப்போ அந்த எலெக்ஷன் பேட்டில் அப்படி தான் போகும். அதில் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது கண்டிப்பாக கட்டாயம். அதில் வந்து ஏன்னா அதில் வந்து விஜய்க்கான ஓட்டுகள் கம்ப்ளீட்டாக போயிடும். அதில் ஆக்சுவலாக 13-14% ஓட்டு எடுத்த உடனே அவர் அடி வாங்குவார். ரெண்டாவது அதிமுக இந்த மாதிரி எப்படி பலமாக இருக்குன்னு சொல்ல முடியும்? அதிமுக வந்து இப்போ தினகரன் இருக்க மாட்டார். அதிமுக பாஜக இருக்கு வச்சுக்கோங்க. போன முறை தினகரன் வந்து வெளியில் போய் தான் 2% வாக்கு பிரித்து தான் வந்து அவங்களோட வெற்றியை இதாகிடுச்சு. நான் சொல்ல வரேன், இப்போ வந்து பாஜக அதிமுக 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. தாவேக்காவும் சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தினகரன் இருக்க மாட்டார், அந்த இடத்துல ஓபிஎஸ் இருக்க மாட்டார், அந்த இடத்துல சசிகலா இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து சவுத்தில் கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்குவாங்களா இல்லையா? அப்போ அவங்க ஒரு 2% ஓட்டை குறைச்சா கூட பல இடத்துல தொகுதிகளில் நீங்கள் அடி வாங்குவீங்க இல்லையா? ஸோ அதனால் பாயிண்ட் என்னன்னா வந்து அதிமுக இட்ஸெல்ஃப் பலவீனமாக இருக்குது. அதிமுக ஒன்றுபட்டு அதிமுக இருந்தால் அதோட விஷயம் வேறு. அதிமுகவே பலவீனமாக இருக்கும்போது பாஜகவுக்கு எதிர்ப்பு இங்கே இருக்கும்போது அது ரெண்டும் வாங்குற ஓட்டுகள் ரொம்ப கம்மியாக. ஸோ அது தாவேக்கா வரும்போது கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்றதான் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா திமுகவுக்கு வந்து திமுக ஓட்டுகள் தவிர, திமுக கூட்டணி கட்சிகளோட ஓட்டுக்கு தவிர, திமுகவுடைய நல்வாழ்வு திட்டங்களுக்காக இண்டிவிஜுவல்ஸ் போடுற ஓட்டு அதெல்லாம் எல்லாமே சேர்ந்துருக்கு. அப்புறம் மைனாரிட்டி ஓட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு வருது. இவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து பாஜகவோட இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு இழந்துடுறாங்க. ஆக்சுவலாக ஒரு 13% வாக்கை இழந்துடுறாங்க. ரைட் சார். இப்போ வந்து இந்த சர்வேல சொன்ன மாதிரி வந்து விஜய்க்கு 21% அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து 10%, 12%, மேக்ஸிமம் 15% கூட சொல்லியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் 20 வரையும் சொன்னார். அவர் சொன்னார். ஆனால் வந்து அது நம்ம அது வாய் வழியில் போகிற வழியில் சொல்லிட்டு போனார். அவரும் ஒரு பேஸ் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார்ல. ஒரே ஒரு அவங்க தனியாக செப்பரேட்டாக எதாவது பண்ணியிருக்கலாம். அதை வச்சு 23% அப்படிங்கிறது உண்மையில் விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு அவருடைய கட்சி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஒரு பெரிய அளவில் வந்து அவங்களுக்கான 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் கிடையாது. விஜய்க்கே நிறைய பொலிட்டிக்கல் பலவீனம் இருக்குது. இவ்வளோ இருந்தும் 23% வாக்குங்கிறது ரொம்ப மிகையாக இருக்குது சார். அது எப்படி பாசிபிள் தானே? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த சர்வேல நீங்கள் சந்தேகப்படுற ஒரு ஆங்கிளாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. அதாவது வந்து விஜய்க்கு வந்து ஒரு 23% இருக்குதுன்னு சொல்கிறது மூலமாக விஜயை வந்து ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி ஒரு தனியாக நிற்க வைக்கணும் நான் கேட்டேன். அப்படிதான் அதே உனக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு, உனக்கு நீ எதுக்கே போய் பாஜக அதிமுக சேர்ந்துட்டு இருக்க, நீ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா எங்களுக்கு நீ தான் போட்டி, நீ சொல்ற மாதிரி எனக்கும் உனக்கு தான் போட்டி, எதுக்கு சும்மா அதிமுக பாஜக நம்ம சேர்த்துக்கணும், நீ தனியாவா லைன்ல வா, நீ தனியாவா நம்ம போட்டி போட்டுக்கலாம் அப்படின்ற அந்த ஆங்கிள் வந்து விஜய் தூண்டி விடுற மாதிரியான ஒரு விஷயமா அது. இந்த சர்வே அதுதான் சொல்லுங்க. அந்த கேள்வி உங்க கேள்வி அதுதான் புரியுது ஆக்சுவலா வந்து. பட் ஆனால் வந்து தாவேக்காவுக்கு 23% ஓட்டுன்றது வந்து அந்த சர்வேல சொல்றது வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது குறையலாம் கூடலாம் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்றது உண்மை. ஒரு அன்டெஸ்டடாக இருக்காரு. நான் எப்போதுமே இந்த அன்டெஸ்டட்னு சில
அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறாங்க. அன்டெஸ்டட்னா அவங்க என்ன ஆங்கிளில் சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஓட்டு விழாது, ரொம்ப குறைவான ஓட்டு தான் இருக்குது, அன்டெஸ்டட்னு அந்த ஆங்கிளில் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அன்டெஸ்டட்னா அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். இதுவரையும் பரிசோதிக்கப்படாத வாக்கு வங்கி, அப்படி பரிசோதிக்கப்பட்டா அது வந்து நீங்கள் எதிர்பார்க்கறதோட அதிகமாகவும் இருக்கலாம், எதிர்பார்க்கறதோட குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் சொல்கிறவங்களோட என்னவா இருக்குன்னா, அவர் வந்து அதிமுகவோட ரொம்ப குறைவாக தாங்க வாங்குவார், அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. அதிமுகவோட அதிகமாக வாங்குவார்ன்றது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போது இதெல்லாம் இருக்கவே தான் அதிமுக ரொம்ப டெஸ்பிரேட்டாக விரக்தியாக என்ன பண்ணுறாங்க, விஜய் கெஞ்சுறாங்க. விஜய்கிட்ட போய்ட்டு கரூர் விஷயத்தில் வந்து தாவேகா பேசுறது விஜய் எடப்பாடி ஏகப்பட்டது பேசுகிறார். அவருக்கு என்னன்னா வந்து முட்டு கொடுக்குறாரு, தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்குறாரு, எப்படியாவது வந்து தாவேக்காவை இழுத்து போட்டணும்னு நினைக்கிறார். ஆனால் விஜய் இதை பார்த்தோன்னா அசர்ற மாதிரி தெரியல, அவர் பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்துருக்காரு. அவர் எதையும் பேசுறதா தெரியல, அவர் யார்ட்டையும் பேசுறதா தெரியல, எந்த பத்திரிகையாளர்களையும் பார்க்கறதா தெரியல. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஆதரவு வேறு இருக்குது, யார்ட்டையும் கம்யூனிகேட்டே பண்ண மாட்டேங்கிறார். ஆனால் மக்கள் மட்டும் அவர் பின்னாடி ஒரு செல்வாக்கு இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அந்த இடத்துல வந்து எப்படியாவது தாவேக்காவை இழுத்துடணும்னு கொடியெல்லாம் காமிக்க வைக்கிறாரு, என்னவெல்லாம் பண்ணுறாரு. ஆயக்கலைகள் 64 பண்ணி பார்க்குறாரு எடப்பாடி. அதனால் விஜய் சைட்லேருந்து எந்த விதமான ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. விஜய் வந்தால் பெட்டர்னு அவர் நினைக்கிறார். விஜய் வந்தால் அவங்க கூட வந்தால் பெட்டர். பாஜக இல்லாத அதிமுக தாவேகா அப்படின்ற ஒரு கூட்டணி வந்ததுன்னா அதில் நிறையா கட்சிகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது வந்து திமுகவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்கும். ஏன்னா பாஜக அங்கே இல்லாதனால மைனாரிட்டி ஓட்டையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக தனியாக போயிட்டு எஸ்டிபி சேர்த்து கூட மைனாரிட்டி ஓட்டு எடுக்க முடியல. பட் நீங்கள் தாவேகா அதிமுக சேர்ந்து வச்சுக்கோங்க, மைனாரிட்டி ஓட்டு பாதிக்கு மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எடப்பாடி எப்படியா தாவேக்காவை இழுத்து போட்டணும்னு பார்க்குறாரு. இப்போ பாஜகவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. 2-3 நாள் முன்னாடி அமித்ஷா ஃபோன் பண்ணியிருக்காங்க எடப்பாடிக்கு. ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து தாவேக்கா சைடு போகிறதுக்கு எங்களை கட் பண்ணி விட்டுருவீங்களா, உங்களுக்கு இந்த மாதம் வரையும் டைம் தரேன், எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படியே எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. உண்மையாக பொய்யா தெரியாது. சரி, எதாக இருந்தாலும் அதுக்கு இவர் சொன்ன எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் உங்களை விட்டு போகிறதா இல்லை, தாவேக்காவை நம்ம கூட்டணி கூட்டு வரதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதத்துக்கு எண்டுக்குள்ளே முடிவு சொல்லிவிடுங்க, அக்டோபர் 2க்குள்ளே முடிவு சொல்லிவிடுங்க, நாங்கள் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணோம், நாங்கள் இது நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம், இல்லை நீங்கள் வந்து பிரிஞ்சு போயிட்டு தாவேக்காவோட நீங்கள் கூட்டணி அமைப்பீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றுவோம். அதில் எதாக இருந்தாலும் முதலே சொல்லிடுங்கன்னு அமித்ஷா ஃபோனில் சொன்னதாக ஒரு தகவல் உலாவிட்டு இருக்கு. அது எவ்வளோ தூரம் உண்மை பொய்ன்னு தெரியாது. இது அமித்ஷாவுக்கும் இன்டெலிஜென்ஸ் போயிட்டு இருக்குல்ல, இவர் தாவேக்காவை நோக்கி போயிட்டு இருக்காரு, தாவேக்கா ஒரு கண்டிஷன் போடுறாங்க, பாஜக இல்லாத வாங்கன்னு சொல்கிறாங்க, அது இவர் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் போகும்போது அவங்க வந்து கிளியர் பண்ண விரும்புகிறாங்க. நீங்கள் எங்கள் கூட இருந்து இருக்கீங்களா இல்லையான்றதை கேட்க விரும்புகிறாங்க. இவர் வந்து இது மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்காரு, அவரையும் நான் கூட்டு வர பார்க்குறேன்ட்டு. ஆனால் விஜய்க்கு வந்து பாஜக இருக்கிற அணிக்கு போகிறதுக்கான இஷ்டம் இல்லை. ஏன்னா பொலிட்டிக்கலாக அவருக்கு பின்னடைவை சந்திப்பாருன்னு நல்லா தெரியும். பாஜக அதான் சிபிஐ என்கொயரி போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஏதாவது பண்ண முடியும்னு பார்த்தா விஜய் தரப்பில் என்ன நினைக்கிறாங்க, சிபிஐ இருந்தானா யாராக இருந்தானே நம்ம பாட்டுக்கு தனித்திறமையை மெயின்டைன் பண்ணலாம், ஏன்னா சிபிஐ நம்மளை என்ன பண்ண போகுது, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல, என்ன என்கொயரி வேணால் வச்சுக்கிட்டோம், அப்படியே தப்பு பண்ணி நம்மளை அரெஸ்ட் பண்ணுறது அது இது எல்லாம் பண்ணால் கூட நமக்கு தான் பேர். அதனால் நம்ம தைரியமாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நம்ம எதிர்க்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எதிர்க்கலாம், நம்ம சீமானுக்கு போகிற ஓட்டை நம்ம வாங்கலாம், சீமான் இதை சொல்லி தான் வாங்கிட்டு இருக்காரு ஓட்டை, அந்த ஓட்டையும் நம்ம கொஞ்சம் எடுக்கலாம், நம்ம பாட்டில் கொஞ்சம் அங்கே ஓட்டு போட்டுருக்காங்க, அவங்களும் நம்மக்கிட்ட வந்துருவாங்க. ஸோ திமுக எதிர்ப்பு ஓட்டுகளையும் வாங்கலாம், பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையும் வாங்கலாம், நம்ம ரசிகர்கள் ஓட்டையும் வாங்கலாம், நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் நம்ம தைரியமாக நிற்கலாம். நம்ம இந்த சிபிஐ என்கொயரிக்காக பயந்துட்டு பாஜக வேலையில் போய் நம்ம விழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு நிறைய பேர் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் இல்லைங்க, எடுத்த உடனே நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வேணால் வரலாம், சீட்டு வராது, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தாவேக்கா அதிமுகவோட நீங்கள் சேர்ந்துருங்க, இல்லை அதிமுக பாஜகவோட நீங்கள் சேர்ந்துருங்கன்னா நான் அதிமுகவோட சேர்றதுக்கு ரெடியாக இருக்கேன், பாஜக எனக்கு தேவையில்லை அப்படின்ற மூட்டில் தான் இதுவரையும் இருக்கார். ஆனால் விஜயை சுற்றி இருக்கிற அந்த ஆதவ ஒரிஜினா போன்றவர்கள்லாம் வந்து அவங்கெல்லாம் பாஜகவோட தயவுலேயே வாழறவங்க அவங்கெல்லாம். ஏன்னா லாட்ரி நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு பாஜக தயவு இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எப்படியாவது இவரை கொண்டு பாஜகவில் சேர்த்துடணும்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக விஜய் என்ன பண்ண போகிறாரு, அவர் இண்டிவிஜுவலாக என்ன முடிவு எடுக்க போகிறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாஜக அணியில் போயிட்டாருன்னா அது ஒரு டெம்பரரி மெஷர், அதில் வந்து எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, அவருடைய அரசியலும் பின்னடைவை சந்திக்கும். தனியாக போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிபிஐ என்கொயரியெல்லாம் கவலையில் பாருங்க என்ன வேணால் பண்ணிக்கோன்னு நின்றாருன்னு வச்சுக்கோங்களேன், பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையும் திமுக போகிற எதிர்ப்பு ஓட்டையும் வாங்குறாரு, திமுக எதிர்க்கிறது மூலமாக அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டையும் வாங்குறாரு, மைனாரிட்டி ஓட்டையும் வாங்குறாரு, தன் ரசிகர்கள் ஓட்டையும் வாங்குறாரு, சீமானுக்கு போகிற ஓட்டையும் வாங்குறாரு ஆக்சுவலாக. ஸோ இதன் மூலமாக வந்து வந்து ஒரு 23% ஓட்டை வந்து அட்டைன் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறார் ஆக்சுவலாக, 23-22% ஓட்டை. ஸோ அதனால் அல்டிமேட்டாக இதெல்லாம் வே பண்ணி பார்த்துட்டு அவர் தனியாக போகிறதா இல்லை எப்படி போகிறதுன்னு முடிவு பண்ணுவார். ஆனால் திமுக என்ன நினைக்குது, எப்படியாவது விஜயை வந்து பாஜக அணிக்கு தள்ளி விட்டுறணும், அப்போ நமக்கு வெற்றி வந்து சுலபமாயின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மை, அது உண்மை சர்வே பார்த்து அப்படி தெரியல சார், அவங்க போக வேணாம் தனி நிற்க வைக்கிறதா ஒரு பகுதி அப்படி நினைக்கிறாங்க. போனாங்கன்னா அந்த பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு அந்த பிளாங்க்ல வந்து நம்ம அந்த எலக்ட்ரோரல் நெரேட்டிவ் செட் பண்ண முடியும். நம்ம
அதை வந்து அதிமுக அணின்றதோட பாஜக அணின்னு மாற்றி நம்ம பிரச்சாரம் பண்ணால் நமக்கான வாக்குகள் அதிகமாகும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து விஜயோட மூவ் தான் இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் விஜய் எடுக்கிற மூவ் வந்து பல மாற்றங்களை பல கட்சிகளில் உண்டாக்கும். ஸோ விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவும் அதே சமயம் அவருடைய மூவ் வந்து பல பேருடைய காம்பினேஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இந்த எலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. நல்லது சார். தமிழக அரசியல் களம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த அப்டேட்ஸில் வச்சு பார்க்கும்போது அடுத்த கட்டத்தை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.